உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் இறையருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். குரு பகவான் பயிற்சி ஆயிட்டார், நான் என்ன பேசவே இல்லையே அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. அவ்வப்போது வேலை காரணமாக சற்று இடைவெளி ஆகிறது. என்றும் நான் உங்களை மறக்க மாட்டேன், உங்களோடு தொடர்பு கொள்வேன். எனக்கு மிகுந்த ஆதரவும் அன்பும் காட்டிட்டு இருக்கீங்க. என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மறுபடியும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். குரு பகவானுடைய பெயர்ச்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சனி பயிற்சி என்பது முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் கோச்சாரத்தில் 2 பேரையும் நம்ம பிரித்து பேச முடியாது. சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியாக கடந்த 6/3/2026 அன்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு கடந்த 26/5/2026 அன்று வந்துட்டார். அப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி பிளஸ் குரு பயிற்சி, இது இரண்டுமே சற்று கெட்ட இடத்துல தான் இருக்கு. இது அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு அவருடைய பலன்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொதுவாக கடக சிம்ம ராசினியருக்கு சனி பகவான் கொஞ்சம் கெட்டவர் தான். குரு பகவான் இருவருக்கும் யோகக்காரர் என்பதனால் அவர் உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறார். அஷ்டம சனியோட தாக்கம் அதிகமாக இருக்குமா, குரு பயிற்சியுடைய நன்மை அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கடகத்துக்கும் விபரீத ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் ஒரு பக்கம், சிம்மத்திற்கும் ஒரு வகையில் விபரீத ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர். கடகத்துக்கு 6 குடையவனாக இருந்து 12ஆம் இடத்தில் இருந்தது விபரீத ராஜயோகத்தை தந்ததுன்னு முன்னாடி கடகராசி நேயர்கள் ஒரு பதிவு பண்ணியிருப்பேன். சிம்ம ராசி நேயர்களுக்கும் அவர் 5, 8 உடையவர் என்ற காரணத்தினால் 8 குடையவன் 12 இருந்தால் விபரீத ராஜயோகம் தான். ஆனால் அஷ்டமச்சனியாக உள்ளே இருப்பவர் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகம் கொடுத்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. மிகவும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் சிம்மராசி நேயர்கள் இருக்க வேண்டும். தசாபுத்தி ஒருவேளை சாதகமாக அவர்கள் இருந்தால் பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். தசாபுத்தி சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவரவருக்கு நடக்கும் தசாபுத்தியை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். குறிப்பாக ராகு தசை, கேது தசை, சனி தசை, அதையும் தாண்டி சந்திர தசை அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இந்த சந்திர தசை அட்டம் சனி காலகட்டத்தில் சந்திக்கக்கூடாது. இது யார் யார் ஜாதகத்தில் சந்திர தசை நடக்கிறது, ராகு தசை, கேது தசை, சனி தசை நடக்கணும் ஆய்வு தனியாக எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்னை நேரடியாக தான் பார்க்கணும். தசாபுத்தி சாதகமாக இருந்து அந்த தசாபுத்தியை கோச்சார குரு பார்வையிடும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகம் இருந்து விட்டால் நிச்சயமாக அஷ்டமசனியுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்காது. விரய குருவினாலும் ஏற்படுகின்ற பலன்கள் சுப விரயமாக ஆக்கப்படும். விரயம் என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. அசுப விரயம் என்று ஒரு பொருள் உண்டு. அது எதிர்பாராத தர்மசங்கடமான வகையில் அந்த பாதிப்பு இருக்கும், இழப்பு இருக்கும். சுப காரியம் என்ற நிகழ்ச்சியில் திருமணம் செய்வது, வீடு கட்டுவது, பூமி வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, 12ஆம் இடத்தில் குரு இருப்பது, வெளியூர் வெளிதேசம் போகுவது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சுப செலவாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது தசாபுத்தி சாதகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நற்செலவுகள், நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இருப்பினும் தசாபுத்தி சாதகமாக இல்லை அப்படிங்கும்போது சில பேருக்கு விபத்து, வழக்கு, எதிர்பாராத விரைய செலவுகள், பண விரயம், விபத்துக்கள், இது மாதிரி துரதிர்ஷ்டமான சம்பவங்களை சனி பகவான் செய்வதற்கு காரணமாக இருக்கிறார். பெரிய இழப்புகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு. அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு தசாபுத்தி சாதகமா பாதகமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் பொதுவான கருத்து தான். ஆனாலும் சிம்மராசினியர்கள் குழந்தைகளாக இருந்தால் மிகவும் கவனமாக பார்த்துக்கணும். பள்ளி படிப்பில் இருக்கிறவர்கள் மிகுந்த ஆழ்ந்த அக்கறையோடு இருந்துக்கணும். பிசினஸ், அதாவது முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பணி ஓய்வு, பணியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு சில இடர்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணியை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பணிகள் கிடைக்காமல் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் படித்த பட்டதாரிகள் இருந்தால் கிடைக்கும் பணிக்கு சென்றுட்டு பிறகு அந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான முயற்சி எடுத்துக்கவும். பெரிய பணி கிடைத்தாதான் நான் போவேன் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்க வேண்டாம். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு திருமண ஏற்பாடுகள் செய்ய வேண்டாம். ஏன்னா ஜோதிடர்கள் சுபவிரயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபவிரயம் வீடு, பூமி, வாகனம், தங்கம், இவை அமைப்பதுதான் சுபவிரயமே தவிர திருமணம் என்பது சுபவிரயம் அல்ல. அது சுப நிகழ்ச்சி, அது ஆயிரங்காலத்து பயிர் என்ற காரணத்தினால் அஷ்டமசனி காலகட்டத்தில் திருமணம் ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்ய வேண்டாம். 25லிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள்
அஷ்டம சனி முடிந்த பிறகு அவருடைய திசாபதி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். ஆகவே வயோதிகர்கள் உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். வாகன போக்குவரத்தில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே குரு பெயர்ச்சியும் சுமாரான பலன்தான். அஷ்டம சனியும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு கேது இருக்கிற இடமும் சற்று நல்லாம இருக்காங்க. ஆகவே சிம்மராசினியர்கள் மிகவும் கவனமுடனும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும். பக்தி ஒரு வேளை அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளலாம். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யலாம். திருவண்ணாமலை போய் கிரிவலம் வரலாம். அண்ணாமலையை தரிசனம் செய்யலாம். பொதுவாக இறை வழிபாடு என்பது சாலச் சிறந்தது. நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் ஆபத்துகள் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது சந்தேகத்திற்கு இட வேண்டாம். மேலும் என்னை தெரிந்த நண்பர்கள் அனைவரும் தயவு செய்து நேரடியாக வந்து பலன் கேட்டுக்கொள்ளவும். ஒருவேளை தொலைதூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தகுந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை தாண்டி சில நபர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த ஜோதிடரும் ஜாதகத்தை காட்டி தவறான திசாபுத்திகள் இருந்தால் முறையான பரிகாரம் என்பது பொய்யாகும். பக்தியோடு நடந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் இல்லாமல் நடக்க அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.